சங்கீதம் 27:4 சொல்கிறது, கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். என் தேவன் சொல்கிறார், என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடாய் இருக்கிறது. எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரம் எங்களை தொடரும். நானோ கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உங்களுக்கு நன்மை உண்டாக தேடுவேன். நாம் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. தேவனுடைய ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது கர்த்தர் வானத்தின் பல மதில்களை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் ஆசீர்வாதங்களை உங்கள் மேலும் உங்கள் வீட்டாரின் மேலும் வருசிக்க பண்ணுவார் என்பதை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். தேவனை சோதித்து பாராதிருப்பாயாக என்று சொல்லப்பட்ட வேதாகமத்தில் ஒரே ஒரு இடத்தில் மாத்திரமே தேவனை சோதிக்க தேவன் அனுமதிக்கிறார். அது தசம பாகத்தில் மாத்திரமே. நாம் கொடுக்கும் தசம பாகத்திற்கு கர்த்தர் கணக்கு வைத்து அதை 100 மடங்காய் நமக்கு பெருக்க செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்பேற்பட்ட தேவன் நம் தேவன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.